இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப பயங்கரமா ஸ்டமக் பெயின் இருந்தா இந்த வீடியோவை பாருங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? ஸ்டமக் பெயினா இருந்தா டாக்டர் போவீங்க. டாக்டர் வந்து டேப்லெட்ஸ் எழுதி கொடுப்பாங்க. அதை வாங்கி நீங்க வந்து சாப்பிட்டு தூங்கிடுவீங்க. உங்களால சாப்பிடவும் முடியாது. அதுக்கு பதிலாக செலவு பண்ணாம இந்த வீடியோவை நீங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஸ்டமக் ரொம்ப வந்து பெயினா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், பிரீத் பண்ணுங்க. இந்த மாதிரி உங்க ரெண்டு ஹேண்டையும் இப்படி ஸ்ட்ரெயிட்டா வந்து ஒரே மாதிரி வச்சுட்டு உங்க ஹேண்டை மேலே தூக்கும்போது நீங்களும் பிரீத் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு 10 டைம்ஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, சில பேருக்கு வயிறு வலி போகும். செகண்ட் பாயிண்ட் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து ஜாக்கிங் ஓடணும். ஜாக்கிங் இப்படி ஓடுறதுனால உங்க ஸ்டமக் வந்து கிராஸாக வரும். கிராஸாக வரும்போது ரெண்டும் கிராஸாக சேர்த்து ஒரு மசாஜ் மாதிரி உங்களுக்கு இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு வந்து வயிறு வலி போகும். அடுத்து உங்க ஹெட் இருக்குல்ல, உங்க ஹெட்டை வந்து இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்படி கொஞ்சம் சாஞ்சி இப்படி வந்து க்ளோஸ் அப்ல வந்து இந்த இடத்துல வந்து உங்களோட இந்த சின் வந்து படணும். உங்க முட்டியில இப்படி பட்டதுனால உங்க ஸ்டமக் என்ன ஆகும்னா இப்படி வந்து இப்படி வரும்போது உங்க லெக்ல போடும். அதனால சில பேருக்கு போகும். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்க ஹெட்டை வச்சு உங்க லெக் இப்படி மேலே தூக்கணும். இப்படி மேலே தூக்கணும்னு வச்சுக்கோங்க. அப்போ கொஞ்சம் மேலே வரும்போது உங்களுக்கு சரியாகும். அதுவும் இல்லாமல் வந்து என்ன பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி நீங்கள் காலை நீட்டிட்டு தொடணும் அந்த லெக்கை. இங்கே பாருங்க, தொடணும். இந்த மாதிரி லெக்கு தொடணும். தொடரும்போது இப்படி உள்ளே வருது, அது உள்ள ஸ்டாக் போகும். அதனால நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னு வச்சுக்கோங்க, நின்றுட்டு குனிஞ்சு வந்து உங்கள் லெக்கை தொடணும். அந்த மாதிரி தொடரவங்களுக்கு சில பேருக்கு போகும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பாட்டில் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் தண்ணி ஃபில் பண்ணிக்கோங்க. பாதி தண்ணி ஃபில் பண்ணிட்டு நம்ம படுத்துட்டு இந்த பாட்டில் வச்சு எங்கே வச்சுக்கணும் அந்த இடத்துல இந்த மாதிரி போகும். அடுத்து அதுவும் சரிப்பட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கிளாஸ்ல தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியில் வந்து ஜீரகமும் அடுத்து வெந்தயமும் சால்ட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணி அந்த வாட்டரை வந்து கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுட்டு அதை எடுத்து வந்து குடிங்க. குடிச்சிட்டு அந்த வந்து அது எல்லாத்தையும் வந்து மென்று சாப்பிடுங்க. முழுங்கிறாது. மென்று சாப்பிடுங்கன்னு வச்சுக்கோங்க, வயிறு வலியாகும். அப்படியும் எதுவுமே